எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் வாராகி அம்மாவோட அருள் கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன். நம்மள நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, இவன் என்னை அசிங்கப்படுத்திட்டான், இவங்க என்னை கேவலப்படுத்திட்டாங்க, உறவுகள்லாம் என்னை மதிக்கலை, ரொம்ப கேவலமாக திட்டிவிட்டாங்க, அசிங்கமாக பேசிட்டாங்க, இப்படி எல்லாருமே சொல்லுவாங்க. பெத்த பிள்ளை மதிக்கலை, கூட பிறந்த அண்ணன் தம்பி சரியா இல்லை, இப்படியே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்படியே வாழ்க்கையில் இப்படியே பேசிட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா எதையுமே செய்யாமல் அப்படியே ஏனோ வாழ்ந்தோம் அப்படியே போனோம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் அப்படியே போயிடுவாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஏன்னா உங்களை வந்து ரொம்ப அசிங்கப்படுத்துகிறாங்க, ரொம்ப கேவலமாக பேசுகிறாங்க அப்படின்னாவே நீங்கள் ஜெயிக்க போகிறது கன்ஃபார்மாக 100% நீங்கள் ஜெயிக்க போகிறது உறுதி. ஆனால் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதை வந்து நம்ம வந்து ஒரு ஆயுதமாக பயன்படுத்தணும். நம்மளை வந்து இப்படி பேசிட்டாங்க, நம்ம பெரிய ஆளாகி காமிக்கணுங்கிற அந்த எண்ணம் வரணும். ஒரு சின்ன கதை பாருங்களேன். ஒரு அரண்மனை, ஒரு ராஜா இருக்காரு. அவர் என்ன பண்றாரு, வேட்டைக்கு போறாரு. சரிங்களா? அவர் அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு மானுக்கு கரெக்டா குறி வைக்கிறாரு. குறி வச்சு அந்த அம்பு எய்யும் போது பாத்தீங்கன்னா குறுக்க வந்து ஒரு கிளி வந்துருச்சு. வந்தோடனே அதுல கரெக்டா அந்த அம்பு பட்டு அது வந்து அப்படியே சாகர தருவாயில இருக்குது. அப்ப வந்து அவர் போய் கேட்கிறாரு, மன்னிச்சுக்குமா, நான் ஏதோ தெரியாம பட்டுட்டேன், உங்களை எய்ம் பண்ணல, ஆனா பட்டுருச்சுப்பா, நான் விலங்கு மேலே தான் எய்ம் பண்ணேன், ஆனால் தவறுதலாக உங்கள் மேலே பட்டுச்சு, மன்னிச்சுங்கன்னு மன்னிப்பு கேட்குறாரு அந்த கிளிக்கிட்ட. அப்போ அந்த கிளி என்ன சொல்லுதுன்னா, ராஜா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அந்த மர பொந்தில் எனக்கு வந்து 3 அதுக்கு கிளி குஞ்சு இருக்குது, அப்போ அதை வந்து நீங்கள் எப்படியாவது நல்லபடியாக காப்பாற்றுங்க, அதுக்கு ஒரு நல்ல ஒரு லைஃப் அமைச்சு கொடுங்க அப்படின்னு அந்த கிளி வந்து வேண்டிச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் அதே மாதிரி அந்த 3 கிளி குஞ்சு எடுத்துகிட்டு போயிட்டு அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, அரண்மனையில் அவங்களுக்கு 3 பொண்ணுங்க இருக்காங்க. சரிங்களா? அந்த 3 பொண்ணையும் கூப்பிட்டு, மொதல் பொண்ணு, 2வது பொண்ணு, 3வது பொண்ணு எல்லாத்துக்கிட்டையுமே ஆளுக்கு ஒரு கிளியை கொடுத்துறாரு. இதை நல்லபடியாக பார்த்துக்கணும், இதை நல்லா வளர்க்கணும், அவங்களுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் பரிசு கொடுப்பேன், நினச்சி பார்க்க முடியாத பரிசு நான் கொடுப்பேன்றவுடனே அவங்களும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக வளர்க்குறாங்க. இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, முதல் பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க டான்ஸு, அந்த பரதநாட்டியம்லாம் ரொம்ப அருமையாக அவங்க ஆடுவாங்க. அதுக்கான பயிற்சியை மேலே எடுத்துக்கிட்டே இருக்காங்க. இதை பார்த்துக்கிட்டு இருந்த அவங்க வளர்த்த அந்த கிளியும் அந்த பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்கு. இந்த பரதநாட்டியம் அவங்க என்ன மாதிரியான ஸ்டெப்ஸை வந்து வைப்பாங்களோ அதே மாதிரி இதுவும் வந்து அதுக்கேற்ற மாதிரி டான்ஸை அந்த பரதநாட்டியத்தை கற்றுக்குது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 2வது பொண்ணு என்ன பண்ணுதுன்னா, மியூசிக் வாசிப்பாங்க அவங்க. சரிங்களா? நல்ல ஒரு மியூசிக் வந்து எந்த வாத்தியத்தை வேணாலும் கொடுத்தாலும் அவங்க அருமையாக வாசிப்பாங்க. அதுக்கான பயிற்சிகளை நிறைய எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு இருந்த அந்த கிளி என்ன பண்ணுதுன்னா, சின்ன சின்ன வாத்தியம் அவங்களுக்கு கொடுத்துரும், அந்த கிளிகிட்ட கொடுத்துட்டா அது பாட்டுக்கு அதுவும் வாசிக்கும். இது ஒரு பக்கம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 3வது அந்த அம்மா என்ன பண்ணுது, 3வது பொண்ணு என்னன்னு கேட்டிங்கன்னா, அது எந்த வேலையும் செய்யாது, அப்படியே ஜாலியாக இருக்கணும், அப்படியே தோழிகளோடு போவாங்க வருவாங்க, எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க, நல்லா தூங்குவாங்க, நல்லா சாப்பிடுவாங்க, இவ்வளோ தான். அவங்களுக்கு நல்ல அழகு ஒப்பனை பண்ணிக்குவாங்க. சரிங்களா? இப்படி தான் அந்த அம்மா இருப்பாங்க. அந்த கிளியும் அதே மாதிரி தான் இருந்துச்சு. இந்த நேரத்தில் வந்து ஒரு முனிவர் வராரு, அரண்மனைக்கு வராருன்னே இவங்க வந்து என்னன்னா, இந்த முனிவர்கிட்ட உங்கள் திறமையை காமிங்க, இந்த அவங்களுக்கு வந்து நல்ல பரிசு கொடுப்பேன் அப்படின்னோடனே இந்த முதல் பொண்ணு என்ன பண்ணுதுன்னா அந்த கிளியை கொண்டு வருது. கொண்டு வந்தோடனே அந்த கிளி என்ன பண்ணுது, அதே மாதிரி நல்லா ஒரு பரதநாட்டியம்லாம் நல்லா ஆடுது. அது அடுத்த கிளி வருது, அந்த கிளியும் பார்த்தீங்கன்னா 2வது பொண்ணு கொண்டு வருது. அந்த இது வந்து நல்ல சின்ன சின்ன வாத்தியம் வச்சுருக்காங்க, நல்லா இசைக்குது. ஆனால் 3வது பொண்ணு கொண்டு வந்த அந்த கிளி என்ன பண்ணுதுன்னா, ரொம்ப அதாவது தூங்குது, வந்தவொடனே தூங்கிட்டு இருக்கு. ஒன்றும் எவ்வளோ எழுந்திரிச்சாலும் அசையலை, அப்படியே முழிச்சிட்டு படுக்குது, ரொம்ப அசமந்தமாக இருக்குது. என்னடா இது இப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப சலிச்சுக்கிறாரு. முனிவர் வந்து, என்னையா அது இப்படி இருக்கு அப்படின்னு. இந்த மொதல் 2 பொண்ணுக்கும் பார்த்தீங்கன்னா 15 கிராமத்தை கொடுத்துட்டாரு. மன்னரும் பார்த்தீங்கன்னா இளவரசி, 3வது இளவரசியை ரொம்ப ஒரு கோவத்தில் கண்ணா அப்படின்னு திட்டி போடுறாரு. எல்லாரும் மக்களும் கைகொட்டி சிரிக்கிறாங்க 3வது இளவரசி. ஏன்னா அவங்களுடைய நடவடிக்கைலாம் அப்படி தான் இருக்கும், அணுகுமுறை அப்படி இருக்கும். அவங்க நான் இளவரசி அப்படிங்கிற அந்த ஒரு கர்வத்தில் வாழ்கிறவங்க, அதனால அப்படி தான் இருப்பாங்க. அது யாருக்கும் பிடிக்காது. எதாக இருந்தாலுமே ரொம்ப கடுமையான சொற்களை பயன்படுத்துறது அந்த மாதிரி இருக்கிறதுனால யாருக்குமே பிடிக்காது. அதனால எல்லாரும் கைகொட்டி சிரிக்கிறாங்க. அந்த அம்மாவுக்கு வந்து ரொம்ப ஒரு அவமானத்தை கொடுத்துருச்சு. எல்லாரும் நம்மளை வந்து இப்படி சிரித்து கேலி பண்ணுறாங்களேன்ட்டு அது நைட்டுலாம் தூங்கலை. ஒரு 12 மணி ஆனவுடனே சரி நம்ம அரண்மனை விட்டு போயிட்டு நம்ம யாருன்னு வந்து சாதிச்சு காமிச்சிட்டு தான் நம்ம இங்கே வரணும் அப்படிங்கிறாங்க. ஆனால் போகும்போதே பார்த்தீங்கன்னா ஆபரணங்களோடையும் உடைகளோடையும் தான் அவங்க போகிறாங்க. அதே மாதிரி கிளிக்கும் அதே மாதிரி ஆடை உபகரணம் எல்லாம் இது ஆபரணம்லாம் போட்டுக்கிட்டு போகிறாங்க.
இது என்ன ஆகுது, அடுத்து அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இவரும் ஐயா மன்னரும் பார்த்தீங்கன்னா நகர்வலம் வராரு. இதை பார்த்துட்டு என்னடா இது பொண்ணு கோச்சிட்டு போகிறாளே அப்படின்ட்டு பின்னாடியே போகிறாரு. அந்த டைமில் வந்து முனிவரும் அவர் தடுத்து நிறுத்தி அந்த பிள்ளை போகட்டும், அதை பற்றி கவலைப்படாது, அது நல்லா வரும், நீ விட்டுரு, அது வந்து என்னுடைய சிஷ்யன் ஒருத்தன் பார்த்துக்குவான், போய் பின்னாடியே போவான், அவன் எங்கெங்கே என்ன பண்ணுறாங்கங்கிறதெல்லாம் உனக்கு வந்து தகவல் கொடுக்குறேன் அப்படின்னு அந்த ஐயா முனிவர் சொல்லிட்டாரு. அப்புறம் மன்னரும் சரி முனிவரே சொல்லிட்டாரு அப்படின்னு அவரும் விட்டுட்டார். சரிங்களா? இப்போ அந்த அம்மா என்ன பண்ணுதுன்னா, போனாங்க பார்த்தா எல்லா வேலையும் கஷ்டமாக இருக்குது, எந்த வேலை பார்த்தாலும் கஷ்டம் அப்படின்னோடனே அவங்க என்ன பண்ணுறாங்க, சரி இதெல்லாம் நமக்கு ஒத்து வராது, நம்ம ஏதோ வந்துட்டோம், இனிமேல் நம்ம வந்து போனாலும் நம்ம கஷ்டம், ஏன்னா நம்ம கோச்சிட்டு வந்துட்டோம், திரும்பி போனால் அது இன்னும் எல்லாரும் கேவலமாக பேசுவாங்க அப்படின்ட்டு இருக்கிற காசை எல்லாம் வச்சு அது செலவு பண்ணிக்கிட்டு அப்படியே லைஃப் ஓடுது. ஒரு 3-4 மாதம் 5 மாதம் ஆனவுடனே காசு இல்லை. காசு இல்லைன்னொடனே இப்போ நம்ம எப்படியாவது வாழணும், எதையாவது செய்யணும் அப்படின்ட்டு அந்த அம்மா என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றும் காசு இல்லை ஒன்றும் இல்லை, எல்லா வேலையுமே கஷ்டம். எந்த ஒரு உணவகத்துக்கு போனால் அங்கே எல்லாத்தையும் அரைக்க சொல்கிறாங்க, எதுனாலும் கஷ்டம்னு சொல்லிட்டு அப்படியே நடந்து போகிறாங்க. போயிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல படுத்து அப்படியே களைப்பில் தூங்கிட்டாங்க. காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா அந்த இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, செக்கு மர செக்கு இருக்கு இல்லைங்களா, எண்ணெய் எல்லாம் செக்கில் போட்டு எடுப்பாங்க பாருங்க, அந்த மர செக்கு ஆலை அங்கே இருக்கு. உடனே அவங்க இந்த ஆலையில் போய் அந்த ஓனர்கிட்ட போயிட்டு, ஐயா எனக்கு ஏதாவது ஒரு வேலை கொடு, ஏதாவது ஒன்று, எந்த வேலையாக இருந்தாலும் பரவாயில்ல நான் செய்கிறேன், எனக்கு 3 வேளை சாப்பாடு கொடுங்க, ஏதோ நான் செய்கிற வேலையை பார்த்துட்டு ஏதாவது ஒரு சம்பளம் கொடுங்கன்னா அவர் ஒரே வார்த்தையாக சொல்லிட்டாரு, இங்கே பாருமா சம்பளம்லாம் இல்லை, நீ 3 நேரம் சோறு கொடுப்போம், அதுக்கப்புறம் 5-5 கிலோ எல்லாம் புண்ணாக்கு தான் கொடுப்பான்ட்டாப்ல, அதுதான் சம்பளம் அப்படின்னு அந்த ஓனர் சொல்லிட்டார். மரசுக்கு ஆளை வச்சிருக்காரு இல்லையா, அந்த ஓனர் சொல்லிட்டாரு. அதுக்கு அடுத்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அம்மாவும் முதல்ல கஷ்டப்படுறாங்க, ஏன்னா அது வந்து கொதிக்கும், அப்படியே அந்த செக்கு போட்டு முடிச்ச உடனே அந்த பினாக்கு வந்து எடுக்கணும், சுரண்டி எடுக்கணும், ஆறி போயிடுச்சுன்னா வராது, அப்படியே அது ஒட்டிக்கும், அந்த அது பார்த்தீங்கன்னா மரத்தில் பண்ணியிருப்பாங்க, அதோட ஒட்டிக்கும். சரிங்களா? அப்போ என்ன ஆகுதுன்னா, சரி நம்ம எப்படியாவது இந்த வேலையை செய்யணும்னு சொல்லி முயற்சி பண்ணி பண்ணுறாங்க. அந்த கிளியும் அதே மாதிரி அதை பார்த்து பார்த்து அதுவும் ஒரு சில வேலைகளை செய்ய ஆரம்பிக்குது. இதுக்கு அடுத்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த 5 கிலோ பின்னாக்கு தராங்க இல்லைங்களா, அந்த பின்னாக்கு வந்து ஒரு வியாபாரி என்ன பண்ணுறான், எல்லாத்தையும் வாங்கிட்டு போய் இன்னொரு இடத்துல விற்க போகிறான் மார்க்கெட்டில் போய். இந்த பிள்ளைக்கு வந்து ஒரு டவுட்டு, என்னடா இவன் மட்டும் எப்போ நல்லா வீடு நல்ல வசதியாக இருக்காப்புல, நல்ல பண காசோடு இருக்காப்புல, ₹1 1 கிலோன்னு வாங்கிட்டு போய் அப்படி என்ன அவரால் வசதியாக வாழ்ந்துட முடியும்னு சொல்லிட்டு கிளியை கூப்பிட்டு, நீ பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போ, அவர் எங்கே விற்கிறாரு என்ன செய்கிறான்னு பார்த்துட்டு வா அப்படின்னோடனே போயிட்டு வந்தோடனே சொல்லிடுச்சு, அம்மா அது வந்து ₹1 இங்கே வாங்குறாரு, ₹5 போய் இந்த வியாபாரிகிட்ட இவ்வளோ வித்துறாரு, மார்க்கெட்டில் வித்துறாருன்னொடனே இந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, அங்கே இருக்கிற எல்லா பொண்ணுக்கும், எல்லா லேடிஸ்லாம் இருக்காங்க இல்லையா, பொண்ணுங்கள் எல்லாத்துக்கும் இதுதான் சம்பளம், என்னன்னா புண்ணாக்கு தான். என்ன பண்ணுறாரு அந்த அம்மா வந்து என்ன பண்ணுது, அவர் ₹1 கொடுக்குறீங்க, எனக்கு ₹2 கொடுங்கன்னு எல்லாரும் இந்த அம்மாகிட்ட கொடுக்குறாங்க. இந்த அம்மா அதே வியாபாரிகிட்ட போய் ₹5 விற்று இவங்க நல்ல லாபத்தை பார்த்துட்டு இருக்காங்க. இது இப்படியே போக போக என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்களே அங்கே கடையை போடுறாங்க. அதில் இன்னும் ஏன்னா கிளி விற்குது, இப்போ மனுஷன் விற்றாங்கன்னா எல்லாம் 100 101 போயிடும், ஆனால் ஒரு கிளி விற்கும் போது அது எல்லாருமே அந்த கிளி வியாபாரம் பண்ணுதுன்னு பார்க்கறதுக்காகவே வராங்க. இப்படியே இருந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக பார்த்தீங்கன்னா அடுத்து அப்படியே ஒரு எண்ணெய் ஆலை ஆரம்பிக்கிறாங்க, மரசெக்கு எண்ணெய் அந்த ஆலையெல்லாம் போடுறாங்க. அதுக்கு அடுத்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு துணி கடை, அப்படியே பார்த்தீங்கன்னா இவங்கக்கிட்ட ஒரு 100-150 பேருக்கு மேலே வேலை பார்க்குறாங்க. ஒரு பெரிய அளவில் வந்து இந்த எண்ணெய் ஆலை வச்சுருக்காங்க. இவங்க இந்த அளவுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போகுது, ஒரு கிளி வியாபாரம் பண்ணுது, அப்படி இப்படின்னு எல்லாம் அரசல் பரசலாக பெரிய அளவில் பரவுது. இதை பார்த்துட்டு இன்னும் நிறைய பேர் இங்கே வந்து எல்லாத்துக்கிட்டையும் கொடுக்குறாங்க, நீங்களே தாம்மா நீங்கள் விற்றுக்குங்க, எனக்கு இவ்வளோ கொடுங்க அப்படின்னு பெரிய அளவில் வந்து ஒரு வியாபாரம் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. இது வந்து மன்னரோடைய காதுக்கும் போனவுடனே அவர் என்ன பண்ணுறாரு, நேராக வந்து நீங்கள் வாமா நம்ம கூட வாமா, இனிமேல் நீங்கள் அரண்மனையில் தான்மா இருக்கணும்னு சொல்லி நேராக மாலை மரியாதையோடு அரண்மனைக்கு கூட்டிகிட்டு போகிறார். அங்கே போனால் சிவப்பு கம்பள வரவேற்பு என்ன பயங்கரமாக ஒரு பெரிய அளவில் வந்து பார்த்திங்கன்னா வரவேற்புலாம் கொடுத்து அவங்களுக்கு வந்து இந்த நாட்டை நீ தான் ஆளணும்னு சொல்லி முடிச்சு விட்டுருக்காரு பொண்ணுக்கு, 3ஆவது பொண்ணுக்கு. சரிங்களா? என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க கூட இந்த அத்தனை பேர்த்தையுமே அந்த பிள்ளை நல்லா வாழ வச்சது. இந்த பொண்ணு பட்ட அசிங்கத்தை வந்து நான் துடைக்கணும் அப்படின்ட்டு அந்த முயற்சி பண்ணி பெரிய அளவில் வந்தது இல்லைங்களா, அதுக்கு பரிசாக அந்த நாட்டையே அந்த மன்னர் கொடுத்துட்டார். இப்போ உங்களுக்கு புரியும், யாரெல்லாம் அசிங்கப்படுறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த உத்வேகம் இருக்கும், ஒரு வெறி இருக்கும், எப்படியாவது நம்ம வந்து பெரிய ஆளாகணுங்கிற விடாமுயற்சி வரணும். அப்படி வரணும்,
அதுக்கு பதிலாக ஒரு கோலம் மாதிரி நம்மளால முடியாது, அவன் அசிங்கப்பத்தனம் பண்ணிட்டு போட்டோம், இப்படியே இருந்தீங்கன்னா லைஃப் வந்து உங்கள் கையை விட்டு போயிடும். சரிங்களா? விடாமுயற்சி, உங்களுக்கு விடாமுயற்சி அந்த வெறியும் இருந்ததுன்னா நிச்சயமாக என்னால் சொல்ல முடியும், நீங்கள் மிகப்பெரிய இடத்த அடைய போறீங்க. சரிங்களா? அப்படி இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. நீங்கள் யாரெல்லாம் அசிங்கப்படுறாங்களோ அவங்க எல்லாம் பெரிய ஆளாக போகிறாங்கன்னு அர்த்தம். ஆனால் நம்ம வந்து ரொம்ப விடுப்பா போயிட்டு போகுது, அது ஏன்ப்பா நம்ம போய் செஞ்சுக்கிட்டு இப்படியே இருந்தோம்னா லைஃப் நம்ம கையை விட்டு போயிடும். அதனால நீங்கள் வந்து ஒன்றும் கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க. சரிங்களா? பயம்தான் அதாவது ஒரு பிரச்சனைகளை விட அதோடைய பயம் இருக்குது பார்த்தீங்களா, இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோ, அதுதான் நமக்கு பெரிய எதிரியே, அதுதான் நம்ம கொன்னே போட்டுரும். சரிங்களா? இப்படியாப்பட்ட ஒரு பயம், இந்த மாதிரியான ஒரு அசிங்கம், இதெல்லாம் போக்கி ஒரு தைரியத்தை கொடுக்கக்கூடிய, ஒரு வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய ஒரு வாராகி தான் நீங்கள் பின்னாடி பார்த்துட்டீங்க இந்த இடத்துல வரப்போகிறாங்க. காலபைரவர் இங்கே வரப்போகிறாரு. சரிங்களா? இந்த வாராகி பேர் நாம என்னன்னு கேட்டிங்கன்னா ஸ்ரீ மகிஷாரூட மிருத்யுஞ்சய வாராகி. நீங்கள் எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது இப்படி ஒரு வாராகியை வந்து, எங்கேயுமே கேள்விப்பட்டு கூட முடியாது. நீங்கள் வேணால் கூகுளில் பாருங்கள், நீங்கள் எங்கே வேணாலும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க, இருக்காது. நம்ம தான் முதல் முறையாக நம்ம தான் அந்த ஆலயத்தை நிர்மாணம் பண்ண போகிறோம். இந்த ஆலயம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம திருவள்ளரை, திருச்சி மாவட்டம் திருவள்ளரை புண்டரீகாட்ச பெருமாள், அதாவது செந்தாமரை கண்ணன் ஆலயம் இருக்குது. ரொம்ப பழமையான ஆலயம், கிட்டத்தட்ட ஒரு 1500 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம கோயிலேருந்து பார்த்தாலே தெரியுது. அப்போ அங்கே வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா யம பயத்தையே போக்கக்கூடிய ஒரு வாராகி. அதாவது பெரும் பிரச்சனை, பெரும் நோய், சரிங்களா, பெரிய எதிரி, இந்த பெரிய யம பயம்னு சொல்லுவாங்க. அதாவது பயம்னா சாதாரண ஒரு பயங்கிறது வேற, யம பயங்கிறது உயிர் போயிருமோங்கிற அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு பயம். இதெல்லாம் போக்கக்கூடிய ஒரு வாராகி தான் இங்கே வரப்போகிறாங்க. சரிங்களா? ஆமாம், ஒரு 3 மாதத்தில் கும்பாபிஷேகம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நாங்கள் தேதியை பிறகு அனௌன்ஸ் பண்ணுவோம், என்னைக்கு என்னன்னு சொல்லுவோம். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை வெற்றி நோக்கி பயணிக்கும். அதுக்கு இந்த அம்மா பரிபூர்ண ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பாங்க. என்றைக்கும் எல்லாரும் நல்லா இருக்கணும், வாராகி அம்மாட்ட வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம்.